இன்னும் கையை காட்டணும் வாக்கில் நிற்கிறியா? பெருசா பொறிங்க, சின்னதை பொறிக்காதீங்க. இந்த புளிச்சங்காய் பழைய சோத்துக்கு களி சோறு, களி கூழ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது சாப்பிட. இல்லை நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் பழத்து இருக்குது. ஏன் சொல்லி இதெல்லாம் பெருசாக இருக்குது. அப்படியே கீழே வந்து அதை எடுங்க. இது என்ன காய் சொல்லிடு? புளிச்சாங்காய். இது பேர் புளிச்சாங்காய் இல்லைப்பா, புளியங்காய். புளிச்சாங்காய் வீட்லேயும் ஒன்று இளங்கையில் நிறைய. இந்த புளிச்சாங்காய் வந்து எல்லா பக்கமும் அதிகம் இருக்குமா என்னங்கிறது தெரியல. நம்ம ஊரில் தான் பார்த்துருக்குறேன். வெளியில் வந்து இங்கே நாகர்கோவிலெலாம் நிறையா இருக்குது, எல்லா வீட்லேயும் இது இருக்குது இந்த புளிச்சாங்காய். இதே மாதிரி சிலோன்லேயும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் ஒரு சிலோன்கார பொண்ணு இருந்துச்சு, எங்கள் ஊரில் இது நிறையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த புளிச்சாங்காய் வந்து ஊறுகாய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அரிநெல்லிக்காய் மரமாட்டம் இருக்கும், நெல்லிக்காய் மாதிரியே இருக்குது. அரிநெல்லிக்காயாட்ட பழுத்து இருந்ததுன்னா நல்லா இருக்கும். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி சுவையில் இருக்கும். இது வந்து நல்லா முத்தின காயாக பொறித்து பயன்படுத்தணும். இது வந்து தண்ணி சத்து உடையது. இது வந்து விதை அதிகம் இருக்காது. இதில் முத்தின விதையை எடுத்து போட்டாலும் நல்லா முளைச்சிக்கும். இது வந்து தண்ணி சத்து தான் அதிகமாக இருக்குது. இது உப்பில் ஊற போட்டோம்னா ஊற தண்ணியாக விட்டுரும். எவ்வளோ காய் ஓடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்துடும். இதை வடிச்சிட்டு தான் மறுபடியும் பயன்படுத்துகிறேன். அப்போ தான் சீக்கிரம் இது ஊறுகாய் போட முடியும். இது தண்ணி சத்து அதிகமாக இருக்குங்க. ஊற தண்ணியாக வருது, ஊற தண்ணி சத்து தான் இருக்குது இதில். இது வந்து ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு அதிகம் உபயோகிப்பாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, சாப்பிடலாம் நல்லா இருக்குது. சே வந்து உப்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா குழந்தைகளும் அது விரும்பி சாப்பிடுங்க. உப்பு தொட்டுக்கிட்டு நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதை ஊறுகாய் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ போடலாம், எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம்.